சிங்கம் வேட்டைக்கு தாண்டா வெளியில வரும், வேடிக்கை பார்க்கலாம் இல்ல. வேற லெவல் தளபதி மாஸ் பண்ணிட்டாரியா. ஒட்டுமொத்த கதறலுக்கும் ஒரே வார்த்தையில மதுரையில சம்காரம் பண்ணிட்டாரு மனுஷன். அப்படி ஒரு ஸ்பீச். அதை கேட்ட உடனே அவ்வளோக்குள்ள ஒரு கூஸ்பம் புதுசா உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படிங்கிறதா உடனே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருந்தீங்க, எதிர்பார்த்தவங்களாம் கமெண்ட்ல தெரிய பண்ணுங்க, ஓகேவா? அதாவது மதுரையே ஸ்தம்பிச்சுட்டுங்க. இதே மாதிரிலாம் இன்னொரு கூட்டத்தை யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு தனி மனுஷனுக்காக தனி ஒரு மனிதனையும் படை வேற லெவல்ல மிரட்டிட்டாரு, மதுரையே மிரட்டிட்டாரு தளபதி, அப்படிதான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணா கூட்டம் வந்துச்சு, எம்ஜிஆருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன கூட்டம், நம்ம நேர்ல பாக்குறோம். விஜய்ங்கிற ஒத்த மனுஷன் காட்டி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை, ஏன்னா மாசுங்க உண்மையிலே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் தளபதிக்கு. வேற லெவல்ல பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இப்ப நம்ம மாநாட்டை பத்தி பேசிடலாம். நமக்கு பிடிச்சது என்ன, எல்லாத்தையும் சுவாரஸ்யமா பேசிடலாம், ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோவே. அதாவது மதுரை மாநாடு எப்படி இருக்கும், விழுப்புரம் விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கட்டாரு. மதுரை மாநாடு அதை விட்டு மிஞ்சமா கட்டிங்கன்னா ஒரு பட்டி மேல போயிட்டு, அதாவது வேற லெவல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி பயங்கரமா நான் தான்டா ஆள் ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படிங்கறத திரும்பி நிரூபிச்சிட்டாரு தளபதி. வடக்கத்துக்கு இல்ல எல்லாரையும் நான் தான் அப்படின்னு காட்டிட்டாரு. மிகப்பெரிய அளவு கூட்டங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் வந்து தங்கிட்டாங்க முதல்ல இடம் பிடிக்கணுட்டு. சோ காலையிலே கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர லெவல்ல. ஏன்னா போன விழுப்புரம் விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா சில சம்பவம் நடந்துச்சு. தண்ணி இல்ல, அது இல்ல, ஏதாவது அதுக்கெல்லாம் எதுவுமே நடக்கூடாதுன்னு இந்த மாநாட்டுல வேற லெவல்ல மெனக்கெட்டு பண்ணியிருந்தாரு. சோ மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அளவுல பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணாங்க அந்த மாநாட்டை. சரி, ஓகே, மதுரை மாநாடு இப்போ நைட் லேட் ஆயிட்டே இருக்கு. சரி, எப்ப தளபதி வருவாரு, எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்படியும் ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கூட்டம் அதிகமாயிட்டு வெயிலின் தாக்கம் அதிகமானனால தளபதி விஜய் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3:30க்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் தளபதி விஜய் அப்படி எப்ப நம்ம நினைப்போம்ல அதே மாதிரி வருவாருடா அப்படின்னு எப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே ராஜ்பவன் வந்துட்டு தளபதிக்கா ஒரு பாட்டு போறாரு. அப்ப முதல் மாநாட்டுல யார்கிட்டயே கட்சி பாடல் போட்டாங்கல்ல, தமிழங்குட்டி பறக்குது, அந்த பாட்டு தான் போட போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல சட்டார்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பாட்டு புதுசா இதுக்காகவே ஒரு பாட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த பாடல் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுமாரா தான் தெரிஞ்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரின் பேருன்னு வருது. நம்மளுக்கு பெரியார் கொஞ்சம் பிடிக்காது, ஆனா தளபதியை பிடிக்கும்ல. சரி, நம்ம விட்டுலாம். உடனே அந்த பாடல் தளபதி வந்தாரு. தளபதியை பார்க்கும்போது அந்த மாநாட்டை காட்டிலும் இந்த மாநாட்டுல அவருடைய ஃபேஸ்ல பார்த்தா ஒரு தேஜஸ் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த இது அழகாவே இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்தாரு மனுஷன். அப்படி ஒரு ராயல் லுக்ல வந்தாரு. சோ அவர் வந்த உடனே நேராவது மேடையில இருக்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கை கொடுக்கும் போது அவங்க அம்மா அப்பாவை போயிட்டு உட்காருங்கன்னு அமுக்கிட்டாரு. அவங்க இல்ல உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமைக்க அவங்ககிட்ட வந்து ஆசை வாங்கிட்டு அப்படியே வந்தாரு. வந்தவங்களுக்கு தெரியுமே ரேம்பாக்கு மக்கள், அப்படியே ரேம்பாக்ல நடந்தாரு. இதுக்கு முன்னாடி ஓடி இருந்தாரு, இப்ப நடந்தே வந்தாரு. சோ வரும்போதே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்பவும் போல, அதாவது நம்ம போன மாட்டே பண்ணாங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா துண்டு தூக்கி போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி தோலை போட்டாரு. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் ஒண்ணு பண்ணாரு. அப்படி தூக்கிறது அப்படி துண்ட நெட்ல கெட்டினாரு பாருங்க, வேற லெவல். உண்மையிலே அது வந்து பாத்தீங்கன்னா தளபதியை ரசிக்கிறவங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பாங்க அந்த சீன்லாம். அதாவது ஒரு திரைப்படத்துலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை கிரியேட் பண்ணும். நிஜத்துல ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அது அவரால் தான் முடியும். வேற லெவல்ல அது வந்து இயல்பா எடுத்து கட்டிட்டு வந்தாரு பாருங்க. என்னங்க நீங்க மதுரையே திரிச்சிட்டீங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் அவ்வளவுக்குள்ள என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுலயும் என்ன ஒரு நமக்கு ஒரு சின்ன சங்கடமே போச்சுன்னா, இந்த தோழர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் மீதினால எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. போன தடவை கூட இவ்வளவு பேர் வரல, ஒருத்தர் 2 பேர் வந்திருப்பாங்க. அந்த ஓட்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இருப்பாங்க. இந்த தடவை கட்டி கிடங்காம நிறைய கூட்டம்ல, ஆளாளுக்கு தளபதி நேரா கை கொடுத்துன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் உள்ள வந்ததுல நமக்கு இந்த ரேம்பாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னடா இது. ஏன்னா போன ரேம்பாக் பாத்திருப்பீங்க, தளபதி 2 சைடு பவுன்சர் வராங்க, நடுவில் அப்படி ஓடி வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தோல்ல அந்த கட்சி துண்டை போட்டு வரும்போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ரேம்பாக் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஆச்சு. ஆனா அந்த தோழர்கள் உள்ள வர பவுன்சர்ஸ் அதிகமா வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியாம முன்னாடி 2 சைடுமே பாத்தீங்கன்னா அவங்க அதிகமாயிட்டாங்க. தளபதி நடுவில் இருந்தாரா, சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு ரேம்பாக்கா பாக்குறது மிஸ் ஆயிடுச்சு. சோ தோழர்கள் ஏன் அப்படி பண்ணீங்க கொஞ்சம், ஏன்னா அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறது எல்லாருமே உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கு. சோ அப்படின்னா அந்த டைம்ல அவங்க 2 பேரும் சைட்ல வரும்போது தளபதி நடுவில் நீங்க ஃப்ரீயா விட்டுருந்தீங்கன்னா அவர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு என்ஜாய்மெண்டோட வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நடந்துருப்பாரு. சோ இப்பவும் வந்தாரு. ஆனா முன்னாடி பவுன்சர்ஸ் மறைச்சிட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கல்ல, எல்லாருமே ஷார்ட்டா தான். இந்த பாத்தீங்கன்னா மத்த கட்சி வருக அப்படிலாம் கிடையாது. இதை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கையும் முதல் மாட்டிலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன இந்த ஃபங்க்ஷன்ல வேணா வருகன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ அந்த மேடையில யாருமே வருகன்னு சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பேசினாங்க, பார்த்துலாம் பேசல.
ஆனா இடத்துல கொஞ்சம் மறந்து வந்து கொஞ்சம் விஜய்னு சொல்லிடக்கூடாது, பேரை சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி கரெக்டா அதை பத்தி கடைசியில வந்து உங்கள் விஜய் அப்படி சொல்லி முடிச்சாங்க. ஓகே, அவங்க நல்லாவே பேசுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க அவங்க மேடையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வேற லெவல்ல பண்ணிட்டாருங்க. டைரக்டா எடுத்த உடனே திமுக நேரடியாக பொழந்துட்டாரு. அதாவது என்ன சீனியர் இல்ல, எல்லாரும் ஜூனியர் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன சீனியரிட்டி? என்ன உங்களுடைய கட்சியில இருந்தாங்களே யாரு பொன்முடி, ஓசி நேர அவரை மாதிரி இருக்கணுமா இல்லன்னா இவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்கள் சேகர் பாபு எல்லாரையும் போட்டு பொழந்துட்டாரு மனுஷன். டைரக்டா அடிதான் எடுத்த உடனே வேற லெவல்ல செஞ்சுட்டாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் அவர் வழக்கம் போல பேசினாரு. அதுக்கப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காருல்ல, அவருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு நிறைய ஸ்பீச் வந்து மறந்தே போச்சுங்க. தளபதியோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? நம்ம ஸ்டார்டிங்ல இப்ப தனியா போடுறதா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருத்தங்க பேசுற ஸ்பீச்சையும் நம்ம ஞாபகம் வச்சு தான் போடணும் போல. நிறைய மறந்துட்டு ஆதர்ஜா வழக்கம் போல பாத்தீங்கன்னா பிறந்து கட்டினாரு. சோ எல்லாரையும் விட்டுட்டோம், நம்ம வந்து நேரடியா தளபதிக்கே போயிடலாம். ஏன்னா தளபதியோட ஸ்பீச் தான் பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அதுலயுமே எத்தனை மிஸ் ஆகுமோ தெரியல. இருக்கிறத ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன். அதாவது எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, சிங்கன் ஆரம்பிச்சாரு. போன மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஏன்னா குழந்தை ஆரம்பிக்காரு நம்ம யோசிச்சிருந்தோம். இப்போ வந்து சிங்கம் வேட்டைக்கு தாண்டா வெளியில வரும், வேடிக்கை பார்க்கலாம் இல்ல அப்படின்னாரு. அதுலயே பாதி பேர் நெஞ்சிட்டு செத்துருப்பான். இந்த வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல அவனுங்களா பழைய சிறுபடுத்தி பிஎப்பி அடிச்ச மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவனுக்கு இன்னும் கதறிட்டு தானே கிடப்பானுங்க. இந்த மாநாட்டில் கொஞ்ச நேரம் பேசியிருக்காருங்க, கொஞ்சம் நிறையவே பேசியிருக்காரு. அதாவது சிங்கம் எப்பயுமே கெத்தா தான் இருக்கும், அது யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரமாட்டேன்னு கதறானுங்களே, நான் வந்தா வேட்டையாட வருவேன் அப்படிங்கிற மாதிரியும், இந்த செத்து போன மிருகத்தெல்லாம் வந்து சிங்கம் வேட்டையாடாதா, அது தன்னோட பெரிய மிருகம் உயிருள்ள மிருகத்தை அடிச்சு சாப்பிடும், நான் அந்த ரகம் அப்படிங்கிறத வேற லெவலுக்கு அதெல்லாம் திற தொங்க விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமா ஒரு பதிவு வச்சது. அதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ எம்ஜிஆர் மாதிரி தானே, எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும், அவர் எவ்வளவு பெரிய ஒரு மாசம் எல்லாரும் தெரியும். அவரோட பழகின ஒரு வாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே உள்ள எங்க அண்ணன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அவரும் இதே மதுரை மண்ணு தான் சொன்னார். அது உண்மையிலே அது பேசும்போது அவருடைய டோனு, அந்த தளபதியோட அந்த ஒரு உள்ள இருந்து வரும்ல ஒரு ஆத்மாத்மா ஒரு சவுண்ட் வைப்ரேட் ஏறிட்டு வரும்ல, எங்க அண்ணன் விஜயகாந்த் சொன்னார்ல, அது உண்மையிலே ஒரு தரமான சம்பவங்க. இது தேசிய முற்போக்கு திராவிட காலத்துல உள்ள நிறைய பேருக்கு இது பாத்தீங்கன்னா இது வயிறு எரியுமா இல்ல நல்லதா பாராட்டுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து குருவா ஏத்துக்கிட்டா அவர் போட்டா நீங்க வைக்கலாம், கட் அவுட்ல வைக்கலாம், அந்த மாட்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு யாருக்கையும் சொல்லிட்டாங்க. அது உள்ள அந்த தேசிய முற்போக்கு திராவிட காலத்துல உள்ள சில அந்த கட்சிகள் அடியில இருப்பாங்கல்ல விசுவாசிகள்ங்கிற பேர்ல, அவங்களாம் உடனே பாத்தீங்கன்னா அந்த மீசராஜன் மாதிரி ஆட்கள்லாம் பத்தி நிறைய பேர் பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா நான் பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கு என் அண்ணன் அப்படின்னு சொல்லி அதை ஆணித்தரமா பேசிட்டாரு. சோ மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் வைக்கிறதா பிளான் இருந்திருக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்க சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா சின்னதா, அதாவது தொண்டர்கள் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா வைரத்தை இழந்து விட்டோம், நாங்க வந்து தங்கத்தை இலக்கமானு சொல்லி டைலாக் போட்டு பயங்கரமான ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க. சோ அதனால தளபதி விஜய் அந்த இடத்துல அவரு அது கேப்டனா அந்த இடத்துல அவர் சொன்னதுங்கிறது மாஸ், உண்மையிலே தரமான சம்பவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவும் போல அஸ் யூசுவல் பிஜேபிக்கு ஒரு அடி, டிஎம்கேக்கு ஒரு அடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா 2 வார்த்தை பிஜேபிக்கு என்ன சொன்னா கேட்டீங்கன்னா, எங்க மோடிஜி நீங்க வந்து இந்த மக்களுக்காக பண்றோம்னா கச்சத்தையை மீட்டு கொடுங்க, நீட்டு இல்லாமாக்குங்க, மீனவர்களுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை பேசுறாரு. எப்பவும் போல அடிச்சாரு. எனக்கு அதுல ஒரு பிரச்சனை, எப்பவுமே அடிப்பார்ல பிஜேபி, பாசிட்டிவ் பிஜேபி கூட எந்த காலத்திலயும் குற்றம் கிடையாது, நாங்க மத்தவங்க மாதிரி ஊழல் கட்சியா அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. டிஎம்கே தான் ஸ்பெஷலா கேட்டீங்கன்னா அங்கிள் அடி வந்து அது பேசும்போது இருக்குல்ல ரியலா அவர் லோக்கலா இறங்கி அடிக்கிறமே அடிச்சாரு. அங்கிள் வாட் இஸ் அங்கிள், திஸ் இஸ் ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி அங்கிள் வச்சு செஞ்சு விட்டாரு. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால இனிமே ஸ்டாலின் அவர்ல அப்பா டேடிலாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அங்கிள்னே போட்டு வச்சு செய்வானுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருக்காரு. அங்கிள் நீங்க என்ன அங்கிள் செஞ்சீங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேற லெவல் தரமட்டமாக்கிட்டாரு. எல்லா பையனையும் நெருக்குன்னு வச்சாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கட்சி வேட்பாளர்களை அறிவுப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுலதான் ஒரு ட்விஸ்ட், ஏன்னா இது கட்சி வேட்பாளர் இப்ப வரைக்கும் போறாரு, 8 மாசம் இருக்கு, ஒருவேளை சஸ்பென்ஸ் ஏதாவது பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கிழக்கு சொல்லிட்டு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மாவட்டம் சொல்லி எல்லா இடத்துலயும் விஜய் சொன்னாரு. அப்படி சொல்லும் போதே எனக்கு தெரியும், ஏன்னா இப்போ தமிழ் மக்கள் நினைப்பாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல விஜய்க்கு அவர் எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு, இந்த சவுக்கு சவுக்கு சொன்ன போது. ஆனா நிக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா? மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா பெரிய பிரபலம் இல்லாத பெரிய அது இல்லாம தான் இருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்காலமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமை சேர்த்து அரசியல் படத்தோட அவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கும்ல, அந்த இடத்துல அவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நான் தான், அது நான் தான் நிக்கிறேன், நான் நினைச்சு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாருங்க. உண்மையிலேயே அது வந்து சரியான ஒரு பாயிண்ட், தரமான இடத்துல சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தேவை, இதுதான் ரொம்ப அவசியமானது.
ஏன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரு, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா விஜய் கட்சியில உள்ளவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்ல, அதுதான மாசு. அதுக்காக அந்த இடத்துல சொன்னாரு பாருங்க, உண்மையிலே வேற லெவல். அதுக்கு ஃபைனல் டச்ல நிறைய இடத்துல மறந்துருப்பேன், மாத்தி சொல்றேன். அதாவது கேட்டீங்கன்னா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுதான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளயும் போகணும். ஆனா நாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளயும் போயிட்டு கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க. உண்மையில் அதெல்லாம் உண்மையிலே தரமான சம்பவம். ஆமா, அசீஸ் அவரு அப்படித்தானே. அவர் தான் ஆல்ரெடி தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய வீட்லயும் உள்ள போயிட்டாரு. எல்லார் வீட்லயும் அவரை பிடிக்குமே. பிடிச்சவங்க கண்டிப்பா 2 பேர் இருப்பாங்கல்ல. அது எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப குடும்பமா ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஆணித்தரமா ஒரு நக்கலை கொடுத்தாரு பாருங்க, ஒரு குட்டுப்பு. வேற லெவல் குட்டுப்பு. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சினிமாக்காரன் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதாவது எப்பா சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தாலே பெருசா பேசுறீங்கல்ல. அதாவது நல்ல கண்ணவை தோக்கடிச்சது சினிமாக்காரனா ஒரு அரசியல்வாதி, பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிச்சதுன்னா சினிமாக்காரனா அது ஒரு அரசியல்வாதி. அதாவது எல்லா அரசியல்வாதியும் நல்லவனும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு, அதாவது சினிமாக்காரன் பேசுறானுங்களா, அதுக்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு போனாரு. சோ இப்படி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த தடவை பாத்தீங்கன்னா அதாவது பேப்பர் கொண்டு வந்திருந்தாரு. அது பாத்தீங்கன்னா பெருசா அதை பார்த்துலாம் படிக்க அப்படி டைம் படிக்க அப்பெல்லாம் படிக்கல, ரியலா நின்னு அடிச்சு நிதானமா அடிச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு மனுஷன். அதாவது என் மூளை இருக்கலாம், அதாவது இந்த கதறானுங்கல்ல அந்த குரூப்புகள் பதிலடி. அதாவது இவன் என்ன முதல்ல ஆரம்பிச்ச உடனே கட்சி பேர் அறிக்கை, இவன் பெருசா கட்சி போட மாட்டான், மாநாடுங்க போட்டுருவான், மாநாடுக்கு அவ்வளவு ஈஸியா புஷியா இருந்த வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கூட்டம் எப்படி ஓட்டா மாறும். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, இப்படி கதறிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும், அதாவது கதறல் குரூப் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு சமையல் தீனி போட்டிருக்காரு. சோ நான் நிறைய விஷயங்கள 1-2 மிஸ் பண்ணி போயிருங்க. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா அந்த கூஸ் பம்ப்ல நம்ம கண்டினியூஸா பேச முடியல, நிதானமா ஆனாதான் அதெல்லாம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். சோ மிஸ் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணதை நீங்க ஞாபகம் வச்சு சொல்லுங்க. சோ வேற லெவல்ல உண்மையிலே ஒரு தரமான சம்பவத்தை, அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு கற்பனையில கூட, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சர்க்கார் படத்துல கூட வர்ற சீனை விடையும் நிஜத்துல தளபதி விஜய் வரல மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு இப்படி ஒரு மக்கள் படையை திரட்டி தனி ஒரு மனிதனின் படைங்கிற மாதிரி இப்படி லட்சோதிபதி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று ஒருத்தர் பேசுறதுங்கிறது நான் நினைச்சு பார்க்கேன். ஸ்டார்டிங் தளபதி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் முன்னாடி ஒருத்தர் பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே அதாவது பொதுவா சும்மா ஒரு மேடையில பேசுறதுக்கும் தனக்காக வந்த கூட்டம், தன்னுடைய அதாவது தன் மேல வச்சிருக்க ஒரே ஒரு அன்பால மட்டும் இவ்வளவுக்குள்ள ஒரு மக்கள் கூட்டம், தனக்கான ஒரு கூட்டங்கும் போது அது முன்னாடி பேசணுங்கும் போது உச்ச நேவசம்ல உச்சம் ஒரு ஒரு படம் வரும்ல. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா வேற லெவல். உண்மையிலே மதுரையில இதுக்கு மீறி ஒரு கூட்டத்தை யாராலையும் கூட்ட முடியாது, கனவுல நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை, அதாவது எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு நான் ஏன் அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட உண்மை மட்டும் தான் இருக்கு, நான் அந்த மக்கள் திருப்பி இனிமே எனக்கு ஒரு வேலை வெட்டலாம் கிடையாதுப்பா, முழு நேர வேலை இதான்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு. சோ இன்னும் 1 மாசம் உட்காந்து நல்லா கதறுவானுங்க. அடுத்தாப்புல நாளையில இருந்து கதறலுக்கு எல்லாம் பதில் கொடுக்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணதா இருக்கேன். பாய்.